ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம். சில சமயங்களில் 2-3 நாள் ஆகிட்டாலே இது இந்த மாதிரி க்ரீனிஷாக மாறிடும். நம்மள நிறைய பேருக்கு இதே பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது 3 மாதம் ஆனாலும் நம்ம அரைச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு உரிச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. இதில் எந்தவித தண்ணியுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டை தண்ணியோடய போட்டு அரைச்சிட்டோன்னா இதை நமக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, டக்குன்னு கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு டக்குன்னு அரைஞ்சிரும். இஞ்சி அரைகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது பூண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் 2 முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இது நமக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெயும் உப்பும் இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ இது 3 மாதம் ஆனாலும் நம்ம அரைச்சி வச்ச மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸோடையும் அதே கலரோடையும் அதே வாசனையோடையும் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது அரைச்சி முடித்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கும். பட் டைம் ஆக பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி அரைச்சாலுமே கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கொத்தமல்லி சட்னி நம்ம அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீனிஷாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னியாக இருந்தாலும் சரி, புதினா சட்னியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சட்னிக்கு எப்போவுமே என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறும் சேர்த்துக்கங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் புளி சேர்த்து அரைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் புளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து அரைக்கும் போது நம்மளோட சட்னி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கும். இதை நீங்கள் 2-3 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரெஷ்னஸோடையும் க்ரீனிஷ் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியேவும் இருக்கும். அடுத்து இந்த டிப் நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிக்கன், மீன் எல்லாம் பொரிச்சிட்டு அந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இதை நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர்லையும் இதே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்க்ரப்பர்லேயும் சரி அந்த பாத்திரத்துலேயும் சரி நமக்கு இந்த மீன் பொரிச்ச இல்லை சிக்கனோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த எண்ணெயை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. கோதுமை மாவு இல்லை மைதா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மாவு இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம டிஷ்யூலேயே வந்துடும். இதுக்கப்புறமா இந்த பேனை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ இல்லைனா இந்த சிங்க்லேயோ எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துட்டோம். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிருச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைச்சாலும் இந்த கரை போகவே போகாது. இந்த கரை நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்குன்னு இந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொட்டின உடனேயே அந்த இடத்துல நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டால்கம் பவுடர், அதாவது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு போல் முகத்துக்கு போடுற பவுடர், அதை எடுத்து அந்த எண்ணெய் கரை மேலே அப்படியே கொட்டிடலாம். முகத்துக்கு போடுற பவுடரை இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா, அதாவது சோள மாவு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் கரைப்பட்டிருக்க இடத்த இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க. நல்லா கசக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே க்ளீனாக போயிடும்.
அடுத்து இதை நீங்கள் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை வந்து இருந்த தடமே தெரியாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு சிக்கனை அப்படியே அதிலே போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் பீஸில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு, காரம், மசாலாலாம் ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே சிக்கனுக்கு உள்ளே கொஞ்சம் கூட உப்பு காரமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஸோ சிக்கனுக்கு உள்ளேயும் நல்ல மசாலா இறங்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறும். நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா நம்ம சிக்கன் பீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளேயும் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைனா கிளாஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த டிப் வந்து பொருந்தும். இந்த மாதிரி பாட்டிலிருந்து ஸ்டிக்கரை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில பாட்டிலில் வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஒட்டியிருக்க பாட்டிலேருந்து பிரித்து எடுக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா வெதுன்னு ஆக்கிக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, வெதுன்னு இருந்தால் போதும். பாட்டில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போது இந்த பாட்டிலை இந்த தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். பாட்டில் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை எந்த சிரமமே இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒரு சில பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்காமலேயே ஈஸியாக கையாலேயே ஸ்டிக்கரை வந்து எடுத்துடலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கம் எல்லாம் ஒட்டி இருக்கும். இதை வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போது சரியாகவே போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க தேங்காய் எண்ணெயை லைட்டாக இந்த பாட்டிலில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லைன்னா டிஷ்யூவோ வச்சு தொடச்சிங்கன்னா இந்த பசை எல்லாமே நம்ம துணியிலேயே வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த முட்டை ஓடில் இருக்க குட்டி குட்டி பீசஸ் வந்து நம்ம முட்டைக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எடுக்கவே வராது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா விரலில் இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.